எடப்பாடி கேட்குறாரு, நாங்கள் அறிவித்த திட்டங்களாக இன்றைக்கி பட்ஜெட்டில் பேர் மாற்றி மாற்றி கொண்டு வராங்க. எது மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி 1000 ரூபா உங்கள் பேரை மாற்றி கொடுக்குறோமா? இப்போ காலை உணவு திட்டம் பேரை மாற்றி கொடுக்குறோமா? உயர்கல்விக்கு மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்களே, அதெல்லாம் உங்களை பார்த்து மாற்றி கொடுக்குறாங்களா? அணை கட்டுறது நீங்கள் ஏற்கனவே தொடக்கி வச்சுட்டு போனது இவங்க தான் அணை கட்ட போகிறாங்களா? அண்ணாமலைக்கு வானதி சீனிவாசனுக்கு எப்படி தகுதி இல்லையோ, மோடிக்கு தகுதி இல்லையோ, அதே மாதிரி கொஞ்சம் கூட அடிமை எடப்பாடிக்கு ஒரு தகுதியும் இல்லை. இன்றைக்கி அடிமை எடப்பாடி இந்த டயத்தில் வச்சுக்கோங்க, 2000 கோடியா ஐயா கொடுங்கய்யா, எதில் கையெழுத்து போடணும், என்ன ஒன்று படிங்க, அறிவு வளர்த்துக்கிறது தானே. நம்ம பிள்ளைய ஹிந்தி படித்தா நல்லது, பிடிச்ச பாடத்தை எடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி எப்படி உள்ளே கொண்டு வந்தால் நமக்கே தெரியாது. என்ன தமிழ்நாட்டு மக்கள் ஒரே ஒரு நல்லது பண்ணிவிட்டு இந்த அதிமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பிட்டோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி ஒன்றிய அரசு இந்த 3வது டைம் வந்ததுக்கு மைனாரிட்டி இன்றைக்கி வந்தாங்களே, மெஜாரிட்டியாவில் மைனாரிட்டியாக இருக்காங்கல்ல, வந்திருந்ததுக்கு மொத்தம் எடப்பாடி இங்கே இருந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒன்றுமே இல்லை, நம்மளாம் மருந்து குடிச்சு சாக வேண்டியதான்.